இந்த பையன் எங்க போன காலை டேய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நான் நம்புறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சண்டே, அதனால ஃப்ரீ. ஆனா இந்த வீடியோ நீங்க மண்டே பார்க்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். வேற எப்ப பாப்பீங்கன்னா 7 நாள்ல ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. சும்மாறா. இந்த பையன் பாத்தீங்கன்னா காலையில எழுந்து போனவன் தாங்க. ஒரு 1.5 மணி நேரமா காணோம். நானும் அங்க இங்க ஏதாவது கூட்டு பாக்குற, தேடி பாக்குற. ஏன்னா டெய்லியும் பாத்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம், அதிகபட்சம் 1/2 மணி நேரம் அந்த காடெல்லாம் இருக்கு, அங்க எல்லாம் சுத்திட்டு வந்துருவான். பட் இன்னைக்கு 1.5 மணி நேரம் கேட்டேன், வரவே இல்லை ஆளு. ஏன்டா இன்னைக்கு வரவே இல்லை? ஏய் இங்க பாரு, ஏன் வரல? இன்னைக்கு சண்டே இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்க போயிருந்தேன். உனக்கு குளிக்கிற மாதிரி வீடியோ போடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சிட்டு பார்த்தேன். அப்போ வந்து பூச்சிகள்லாம் அதிகமா இருந்தது. அப்போ அதனால குளிச்சு விடல, அந்த பவுடர் போட்டு விட்டேன். பட் அந்த பவுடர் வந்து வேஸ்ட்டுங்க. அந்த பவுடர் ஒண்ணுமே ஆகல. நான் ஒரு டேப்லெட் உங்களுக்கு காட்டுறேன் பாரு, போடுறேங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். விலை வந்து ஒரு 600 ரூபாய் வருது. ஆனா அந்த பூச்சி இது இருக்கிற மாதிரி இருந்தா நீங்க கண்டிப்பா அந்த டேப்லெட் வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு 3 நாள்ல பாத்தீங்கன்னா அவன் மேல இருக்கிற பூச்சி எல்லாமே விழுந்துருது. அதுக்கப்புறம் வர்றதோ இருக்கிறதோ வந்து வெளியில வராம இருக்கிறதுல அப்படியே இறந்துருது, கருகிருது. ஏன்னா இந்த பூச்சி அதிகமா இருந்ததுன்னா நாய் டெத் ஆகிற வாய்ப்பு இருக்கு. நிறைய வந்து ஹாஸ்பிட்டல்ல 10,000 5,000 செலவு பண்ணி காப்பாத்தி கொடுத்தவங்க இருக்கிறாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எந்த வீடியோ போட்டாலும் ரேம்பா வீடியோ போடணும்னு. அவனுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறீங்க. இந்த டேய் உனக்கு ஃபேன்ஸ் நிறைய இருக்கிறாங்க. ஓ, இதுவே இப்பதான் தெரியுதா? இன்னொன்னு சொல்லியா, என்னாலதான் உனக்கு ஃபேன்ஸ் அதிகம்னு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னு எனக்கு சத்தியமா தெரியல. வீட்டுல வேற ஒரே டார்ச்சர். இன்னைக்கு சண்டே தானே. கார் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்குது. காரை கழுவணும். அப்புறம் கன் எடுத்துட்டு போய் காரை கழுவுறப்ப இந்த பைய விடவே மாட்டான். ஏன்னா வெயில் பயங்கரமான வெயிலா இருக்குது. வெயில் தாக்கம் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ நான் கண்டிப்பா காரை கழுவுறப்போ தலைவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவான். ஏன்னா நான் எங்க இருக்கிறேன்னு அங்கதான் இருப்பாரு சாரு. நான் போய் கார் கழுவ போறேன். என்ன பண்ண போறேன்னு தெரியல. ஓகே. ஏய், வெயில் பாத்தீங்கன்னா கொளுத்தி அடிக்குது. நீ எங்க வர்ற? நான் பாட்டுக்கு சிவனே நினைக்கிறேன், என்னையே திட்டுறீங்க. டேய், நான் ஷாம்பு எடுக்க வந்தேன்டா. நான் ஷாம்பு எடுக்கல, பார்க்க வந்தேன். சார் வந்தாருன்னா அப்படி அழகா இருக்கல்ல. வந்தாருன்னா வருதா எல்லாம் எட்டி பார்ப்பாரு, அங்க என்னென்ன நடக்குது என்னன்னு. ஆனா ஃபியூச்சர்ல இதெல்லாம் வந்து கான்கிரீட் பில்டிங்கா முளைக்க போகுது, எனக்கு கன்ஃபார்மா தெரியும். டேய் என்ன பண்ணிட்டு இருக்க? கஜா மணி டைகர்னு ஒருத்தனையுமே காணும். ஃப்ரெண்டுகளை தேடுறியா? இல்ல, அவங்க எல்லாம் என்னோட ஏய், எனிமீஸ். எவனும் இருக்க மாட்டான், வாடா. அதான் நீங்க இருக்கீங்களே. வெயில் பாரு, வெயில். எப்ப சாமி, என்ன வெயிலுக்கு முடியலடா. இப்பதான் உரைக்குதா? ஆமா ஆமா. டேய் போலா, வாடா வா போலாம். நான் சன் பார்த்து எடுத்துட்டு வரேன். நான் போய் ஐஸ் வாங்கி சாப்பிட போறேன். கோன் ஐஸா, குச்சி ஐஸா? வரைய என்ன? இந்த செவடாருக்கு நாம சொல்றது காதே கேட்காது. எனக்கு முன்னாடி அடி வந்துடு. நானும் சைக்கிளிங் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிளை வாங்கினேன். சைக்கிளோட நிலைமை ஒரு 7-8 மாசம் இருக்கும். சும்மா ஏக்கடா கணக்குல பேசக்கூடாது. பைக்கையும் வாஷ் பண்ணணும், அந்த பக்கம் பேட்டரி வண்டி வாஷ் பண்ணணும். இதெல்லாம் வந்து குடியிருக்கிறவங்களோட குட்டி குட்டி சைக்கிள். என்ன சண்டேல பிண்டு வாங்குதா இது மம்மி? எடுத்தாவே சாருக்கு ஹாப்பி ஆயிரும். அடிக்கலாமா? ஆமா, இவர் பெரிய அர்னால்டு. நிறைய பேர் வந்து இவனை வாட்டர் கன்ல வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேராகிராஃப் மாதிரி எழுதி இருந்தாரு. பட் எனக்கு புரியல. நான் அந்த அளவுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லாம அடிக்க மாட்டேன். இன்னொன்னு, நீங்க அந்த பைக் கழுவுறப்போ வர்ற ஃபோர்ஸ் எல்லாம் கிடையாது. இந்த ஃபோர்ஸ் கம்மி பண்ணிக்கலாம். நான் ரொம்ப ரொம்ப கவனமா தான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகேவா? பார்த்தீங்கன்னா மோட்டர் அங்க இருக்கு, தண்ணி பைப் இங்க இருக்கு, கன் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு தப்பு என்ன பண்ணிட்டேன்னா, தண்ணி நீக்கி விடாம வெறும் மோட்டர் போட்டேன். ப்ரெஷர் ஏறி இருக்கா? ஏறி இருக்கு, ஓரளவுக்கு ஏறி இருக்கு. எங்கேயும் ஆளை காணோம், வருவான் பாருங்கப்பா. வருது வருது அட விலகு விலகு, வேங்கை வெளியே வருது. இந்த ரணகலத்திலையும் உனக்கு ஒரு கிளுகிழப்பு கேக்குது இல்ல? என்னையே மோட்டர்ல ப்ராப்ளம். ஐயோ ராமா, எப்படி பண்ணாலும் மாட்டிக்குதே. இப்ப என்ன பண்ணுவேன்? நான் மேல கழுவிட்டு இருக்கேன், என்னடா பண்ணுவேன்? என் கார் போச்சுடா. இருங்க, இவனுக்கு கொஞ்சம் இது ஃபோர்ஸ் கம்மியா வச்சு ஒரே நிமிஷம்.
கம்முன்னு போய் படு போ. கார் கடியில் போய் படுத்துக்கு போ. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் போவேன். பாப்போம். தெரியல. தண்ணி சூடாதான் வருதுங்க. வாய் போயிருண்டா. எப்படிதான் எடுக்க தெரியல. விட்டுட்டு வா. குடுங்குதா? இப்ப என்ன பண்ணுவேன்? நான் அடியில கழுவிட்டு இருக்கிறேன். இங்க பாருங்க, நான் கைய வைக்கிறேன். கொஞ்சம் லைட்டா தான் இருக்குது. இதை வச்சு நான் குளிக்க போறது இல்ல. அவனுக்கு ஆமா, இது பெரிய AK-47. சும்மா சீன் போட்டிருக்கேன். வாட்டர் கன்னுக்கு இந்த சீனா. மறுபடியும் அந்த சுட்டு விளையாடலாம். நீயோ வேலை பாரு. நான் அமீரா மாமாவுக்கு கோவம் வந்துடுச்சு. கண்ணுல பற்று வேண்டாம். அகலமா தான் இருக்கு. போயிடு போயிரு. அந்த பக்கம் போயிடு. நான் தான்டா சில்வஸ்டர் ஸ்டோன். மோட்டர் போயிடும். பாஸ் என்ன பண்றீங்க? மூஞ்சி எல்லாம் பாருங்க எப்படி ஆயிடுச்சுன்னு. இல்ல நான் ஜஸ்ட் இந்த காரை வந்து ஒரு கழுவிட்டு மதியம் கொஞ்சம் வெளியில போகணும். இப்போ மதியம் தான் வெயில் பொழக்குது. மதியம் கொஞ்சம் வெளியே போகணும். போறதுக்காக அந்த காரை கழுவுறேன். அப்படியே இவனையும் கொஞ்சம் கழுவிட்டு இப்படின்னு போட்டுட்டு வந்தா போதும், அங்க புடுங்கிடுது. அவ்வளவுதான். ஓரளவுக்கு கார் அடிச்சு விட்டாச்சு. பட் அதை வந்து நல்லா கழுவணும். அப்பதான் வந்து கரெக்டா வரும். நான் இப்ப வந்து எங்க மேடம்க்கு வண்டி வாங்கி கொடுத்தேன். பட் இந்த வண்டி நான் மட்டும்தான் ஓட்டிட்டு இருக்கிறேன். இந்த வண்டி மம்மி கால் வைக்கலையா? அவனை வச்சுட்டே கம்முன்னு இருக்கிறானான்னு பாரு. நான் எதுக்கும் கொஞ்சம் அகலமாவே ராமா போ. அந்த பக்கம் அங்கேயே இருக்கணும். சரியா? குட் பாய். இதுதான் நல்ல பையனுக்கு அழகு. சரியா? வரக்கூடாது. நான் வண்டியை கழுவி முடிச்சிடறேன். முடியாது அவனால. பேட்டரி வண்டிக்கு அங்க அடிக்காதீங்கன்னா வண்டி போயிருங்கிறாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு ஐயோ தண்ணி மட்டும் உனக்கு விட மாட்டேன். தண்ணியை கடிக்கிற பெரிய வீரவ. இப்ப அவன் ரூமை கிளீன் பண்ண போறோம். அப்பெல்லாம் வந்து தொந்தரவு பண்ண மாட்டான். ஃபுல்லா கிளீன் பண்ணணும். கிட்டத்தட்ட 4-5 நாள் ஆயிடுச்சு. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி. இங்க தலைவல இருந்தது பாருங்க, எல்லாம் புடுங்கிட்டு அங்க போயிடுச்சு. ஓ, அவனோட ரூம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிளீனா கழுவியாச்சு. ஆனா இவன் மட்டும் அடங்கவே மாட்டேங்கிறான். ஓ, நீ என்ன வேணாலும் நான் கழுவிட்டு தான் இருப்பேன். என்னமா வந்து போ. வண்டி கீழே தள்ளி விட்ட. மூக்குல ஏறிடுச்சா? போ. கிருக்கா, வண்டிக்கு தள்ளி விட்டேன்னு வச்சுக்கோ. உன்னை கொண்டு போய் ஓலா ஷோரூம்ல விட்டுட்டு புது வண்டி வாங்கிட்டு வந்துருவேன். Gen 3 வந்திருக்காமா? Gen 3. சரியா? உன்னை விட்டுட்டு Gen 3. Gen 5 வந்தாலும் எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டீங்க. கல்யாணம் பண்ணி வைக்கிறதா மகமலி இவனுக்கு? ஏன் கழுத்து புலி மாதிரி கணக்கிறீங்க? போடா டேய், போடா போடா. நானே பண்ண கல்யாணத்துக்கு விட தெரியாம பயமாட்டிக்கு ஒழிச்சிட்டு இருக்கிறேன். நீ வேற போ. ஐயோ பாவம். போதும்.
போதும்ல போ போ போதும் போ போதும் போ 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 போதும் போதும் போ. ஐயையையையை. அடே கிறுக்கா. போடா போடா. சரி ஷாம்பு எடுத்து வா, குளிச்சுக்கலாம். குளிச்சுக்கல வா வா இங்க வா. வெயிலுங்க அந்த மாதிரி அவ்வளோ வெயில் அடிக்குது. மேல ஏறு. இங்க ஏறு. வெயில் அடிக்க நேரத்துல ஏன் டாடி பாரியூர் குண்டத்துல இறங்குற மாதிரி பரபரங்குதே? கால் சுடுதா? தவசல் பெல்ட் உட்காந்து வர தெரியும். சரி சரி ஓகே ஓகே. ஏறு நில் ஏறு நில். ஏய் அட போய் எல்லாம் ஒஞ்சி போச்சு. சரி கொஞ்ச நேரம் ஒரே நிமிஷம். எவ்வளவு நல்ல பையன் சொல்லி வீடியோல காட்டலான்னு பார்த்தா இப்படி பண்ற நீ. ரொம்ப போட்டு வெயில் ரொம்ப வெயில் அடிக்குது. நெக்ஸ்ட் டைம் நான் குளிக்கிறதுனா வந்து ஐஸ் வாட்டர்ல தான் குளிப்பேன். இந்த மாதிரி சாதாரண தண்ணியில குளிக்க மாட்டேன். சரியா? கேமராமேன் சரியில்லைங்க. ஏன்னா அது கேமராமேன் இல்ல, கேமரா உமன். ரொம்ப பிராக்டிஸ் இல்லாம போச்சா, அதனால அப்படியே ஒரு இடத்துல அந்த ஸ்டாண்டிங்கே ஒரு இடத்துல இருந்ததுன்னா அதே இடத்துல அப்படியே நின்னுக்கிறாங்க. சார் பெரிய பிசி ஸ்ரீராம் அப்படியே அவார்டு படமா அறுத்து தள்ளிடுவார். ஓகே ராசா. நீ ரொம்ப குறும்பு பண்ற தம்பி. நீ எனக்கு டயர்ட் ஆயிடுச்சு. வைந்தாரே ஒரு வனப்பட்டுந்தாரே நீ ஒத்துட்டு வாடி நம்ம பக்கம் போவோம். ஏ சொத்து பூரான் தாரே சாதி கொத்தும் கையில தாரே 10:30 மணிக்கு மேல நீ வெத்தலை காட்டுக்கு வாடி. அவ்வளவு ஜாலியா உனக்கு இது கேக்குது ஏண்டா? ஓகே ஓகே இங்க அப்படியே க்ளோஸ் வா. ஏய் பண்றேன்டா. அவ்வளவுதான். இந்த வீடியோ எப்படி வந்திருக்கு என்னன்னு தெரியல. சரி ஏதோ ஒரு ராம்ப வீடியோ கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் அது போட்டிருக்கிறேன். பட் எங்க மேடம் எடுத்திருக்காங்க, எங்க எடுத்திருக்காங்க, என்ன பண்ணிருக்கான்னு கூட எனக்கு சத்தியமா தெரியல. உனக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சு. அப்புறம் நான் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேய் தக்காஃபார். டேய் விடு விடு விடு. இந்த பக்கம் வா. இங்க வா இங்க வா இங்க வா. உட்கார் உட்கார் உட்கார். நீங்க சொல்றதெல்லாம் கேட்க முடியாது. ஓகே இதான் உங்க ஊர்ல உட்கார்றதா? சூமந்திரகாளி ஜெயகின். பாய்.